பார்வையில் ஒரு காவியத்தோட பார்ட் 3 தான் நம்ம பார்க்குறோம். அந்த பையன் வந்து ரிட்டர்ன் ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த பையனை வந்து ஏர்போர்ட்டில் போய் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்பவும் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கா அந்த பொண்ணு. 3 வருஷம் பார்க்காததே ஒரு யுகமே கடந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆனாலும் வழி அனுப்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த லாங் டிஸ்டன்ஸில் ரொம்ப ரசித்து பண்ணுறாங்க. டெய்லியும் ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், வீடியோ கால்ஸ் இப்படியே 2 பேருக்கும் போகுது. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நமக்கு இது வந்து நிரந்தரம் இல்லை, நம்ம சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், 2 பேரும் நம்ம தொலைவில் தான் இருக்கோம், ஆனால் நம்ம மனசால் இணைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கான். நல்லா இருக்கே இந்த ஃபீலும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்ன வந்து பிரிஞ்சிருந்தோம், ஒன்றுமே நீ என்ன நினைப்பியா நான் ஒன்று நினைப்பியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீயும் என்னை நினச்சிட்டு தான் இருக்க, நானும் ஒன்று நினச்சிட்டு தான் இருக்கேன். எப்பயுமே 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்போம், எப்பயும் பிரிய மாட்டேன், எந்த ஒரு காரணத்துக்காக உன்னை வந்து நான் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணும் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது இந்த காதல் அப்படிங்கிற மாதிரி. அந்த பையன் அப்போ சொல்கிறான், நம் காதலில் இந்த தூரமே தூரமாய் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எப்பயுமே நம்மளை விட்டு போகாது, நம்ம 2 பேரும் நம்மளை வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்.